சின்ன புரட்சி தமிழர் அதிமுகவில் என்றி கொடுக்கும் எடப்பாடி மகன் மிதுனால் முரளும் அதிமுக தலைகள். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு தொடர்ந்து நெருக்கடிகளை சந்தித்து வரும் அதிமுகவில் தற்போது புதிய சர்ச்சையாக வாரிசு அரசியல் பிரச்சனை வெடித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுனை நேரடி அரசியலுக்கு கொண்டுவர முயற்சிகள் நடைபெறுவதாக வெளியான தகவல்கள் கட்சிக்குள் புதிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. ஏற்கனவே தேர்தல் தோல்வி, உட்கட்சி மோதல்கள், நிர்வாகிகள் வெளியேற்றம், முக்கிய தலைவர்களின் அதிருப்தி என பல்வேறு சவால்களை சந்தித்து வரும் அதிமுக தலைமைக்கு இந்த விவகாரம் கூடுதல் சிக்கலை உருவாக்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. தொடர்ந்து பல தேர்தல் தோல்விகளை சந்தித்திருந்தாலும் இந்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தையே இழந்தது கட்சிக்குள் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக பல்வேறு அணிகள் உருவாகின. சிலர் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி நகர முயன்றனர். சிலர் தலைமை மாற்றம் குறித்து பேசத் தொடங்கினர். இந்த சூழலில் முன்னாள் அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கர், எஸ். பி. வேலுமணி, சி. வி. சண்முகம் உள்ளிட்டோர் அதிமுக தலைமையின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்ததாக தகவல்கள் வெளியானது. பின்னர் வேலுமணி உள்ளிட்ட சிலர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சமரசம் செய்து கொண்டாலும் அனைவரும் முழுமையாக இணைந்துவிட்டனர் என்று சொல்ல முடியாத நிலை தொடர்கிறது. இந்த நிலையில்